சென்னையில் பெஞ்சல் புயல் தாக்கத்தால் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சூறைக்காற்றுடன் கடல் கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நேரலையில் நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன். வங்கக்கடலில் உருவான அந்த பெஞ்சல் புயலானது இன்று பிற்பகல் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தற்போது நீங்க இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் கடற்கரையில் சூழ்நிலை என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் போதே இந்த பெஞ்சல் புயலினுடைய தாக்கத்தின் காரணமாக பட்டினப்பாக்கத்தில் கடுமையான கடல் சீற்றத்தை பார்க்க முடிந்தது. பெஞ்சல் புயல் தற்போது சென்னைக்கு வடமேற்கே இருக்கக்கூடிய 190 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற காரணத்தினால பட்டினப்பாக்கம் மட்டுமல்லாமல் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து கடலுமே, வங்கக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடற்கரை என்பதன் காரணமாக அனைத்து கடல்களிலுமே இந்த கிட்டத்தட்ட 8 to 10 அடி வரையில கடல் நீர் என்பது ஆக்ரோஷமாக அலைகள் வரக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. ஒரு புறம் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட்டாலும் மறுபுறம் கரையில கடுமையான சூறைக்காற்று என்பது வீசி வருகிறது. கடலின் அளவு என்பது ஏறிக்கொண்டே வருகிறது. கிட்டத்தட்ட கடலின் அளவு அங்கிருந்து 100 மீட்டர் வரையில தற்போது அலைகள் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. சாலைக்கும் அந்த லூப் சாலைக்கும் கடலுக்குமான இடைவெளி என்பது 100 மீட்டருக்கு குறைவாக குறைந்திருக்கிறது. அலையின் அளவை நம்மால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 10 அடி வரையில அலை அங்கிருந்து எழும்பி கடலுடைய அளவிலிருந்து 100 மீட்டர் முன்பாக வந்தக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் நாகார்ஜுன் நேரலையில காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பெஞ்சல் புயலின் தாக்கம் என்பது அதிதீவிரமாக இருக்கும். இதுவரையில சென்னையில பெய்திருக்கக்கூடிய மழை என்பது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லர் டீசர் போலதான். இன்னும் பெரிய அளவிலான மழை மேகங்கள் கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. சென்னையிலிருந்து புதுவை வரை இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதிகள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். IMDயும் கிட்டத்தட்ட இதே தான் சொல்கிறது. இன்றிலிருந்து, அதாவது தற்போதிலிருந்து மதியம் 2-3 மணி வரை இதே நிலையிலான மழை சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடற்கரைக்கு, பூங்காக்களுக்கு பொதுமக்கள் செல்லாமல் அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் வெளியே செல்லுமாறு தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு கோரிக்கையும் வைத்திருக்கிறது. அரசுடைய கோரிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைத்தால்தான் இந்த பேரிடரிலிருந்து பாதுகாப்பாக மக்கள் வெளியேற முடியும். அதுவும் குறிப்பாக 12 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த புயல் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலையில் கடற்கரையோர பகுதிகளில் 60 to 90 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் தரைக்காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையாக முன்னெச்சரிக்கையாக விளம்பர பதாகைகள் ஆங்காங்கே இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. உயர் கம்பங்களில் பறக்கவிடக்கூடிய கொடிகள் இறக்க வைக்கப்பட்டிருக்கிறது. புயலின் தாக்கத்தினால கடற்கரை கடுமையான சீற்றத்துடன் காணப்படுகிறது. படகுகளையும் மீனவர்கள் மேல்மட்டத்திற்கு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். கடலுடைய சீற்றத்தையும் அலைகளுடைய அந்த ஆர்ப்பரிக்கும் அளவிலான 10 அடி வரை எழும்பக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதே நிலையில சென்னையின் மாநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல இதே போன்ற நிலைதான் இருந்து வருகிறது. நேரலில் வந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.